ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவல் வடை. அவல் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம உமன்ஸ் நெஸ்ட் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அவல் வடை செய்கிறதுக்கு ஒரு கப் அவலை 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவல் 5 நிமிஷம் போல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா எவ்வளோ தூரம் பிழிய முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பிழிஞ்சுக்கோங்க. தண்ணி லைட்டாக இருந்தாலும் வடை எண்ணெய் இழுக்கும். ஒரு குயிக்காக ஒரு 5 மினிட்ஸில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபினா ஈஸியாக செஞ்சிடலாம். அவல் வடை எல்லா அவலையுமே தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ட்ரையாக நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வடைக்கு தேவையான ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாவை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப 2 இல்லை 3 சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போது அரிசி மாவு 2 ஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் அரிசி மாவு 1 ஸ்பூன் இல்லைனா ரவை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லைனா ரவை மட்டுமே 2 ஸ்பூன் இல்லை அரிசி மாவு மட்டுமே 2 ஸ்பூன், இந்த மாதிரி எந்த மிக்சரில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது அவலில் இருக்கிற ஈரப்பதத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை சேர்த்துருக்குறோம். சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை நல்லா சப்பாத்தி மாவு பசைவோங்களா அந்த மாதிரி நல்லா பசைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அவலில் இருக்கிற ஈரப்பதமே போதும். தண்ணி சேர்த்தா இன்னும் எண்ணெய் நிறைய உரியும். நல்லா டைட்டாக பிசைய உங்களுக்கு அந்த அவலில் இருக்கிற ஈரப்பதமே எல்லாமே சேர்த்து நல்லாவே கொடுக்கும், டைட்னஸ் கொடுக்கும். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது 2 ஸ்பூன், அதாவது 2 டீஸ்பூன் தயிர் மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும். அதுக்கு மேலே தயிர் வேண்டாம். ஏன்னா இதுவுமே எண்ணெய் நிறைய குடிக்கும். அவல் எவ்வளோ நீங்கள் ட்ரையாக பிழிஞ்சாலுமே அது தண்ணி இருந்துட்டு தான் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்ததுக்கப்புறமா மாவு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது வடை எப்படி தட்டுறதுன்னு பார்ப்போம். நம்ம உளுந்து வடை செய்வோம்ல, ஓட்டை வடை, அந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஓட்டை போட்டோன்னா நம்மளோட மாவு சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும். நடுவில் ஏதாச்சும் கிராக் மாதிரி ஏதாச்சும் நடுவில் இருந்ததுன்னா அதை சரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம பிடிச்சிக்கலாம். வடையை போட்டு எடுக்கிறதுக்காக ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இப்போ நல்லா ஹீட் ஆகட்டும். நம்ம மீதி இருக்கிற வடை எல்லாமே தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தட்டி வச்ச வடையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. இந்த பபுள்ஸ்லாம் போகிற வரைக்கும் எண்ணெய் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா வடையும் ஈவனாக ப்ரௌன் கலரில் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பபுள்ஸ் எல்லாமே இப்போ கம்மியாகிடுச்சு. ஸோ வடை இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் இப்போ எடுத்து வச்சுருவோம். மீதி தட்டி வச்சுருக்கிற வடையும் இதே மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அவல் வடை இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டைமில் ஒரு 5 to 10 மினிட்ஸில் ஒரு ஈஸியாக சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். இந்த வடையோட டேஸ்ட் உளுந்து வடை மாதிரி தான் இருக்கும். இந்த அவல் வடை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உமன்ஸ் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.